அல்லேலூயா. எடுத்தவங்க வாசிங்க. எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 2:1. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த எபிரேயரின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இந்த எபிரே ஆக்கியோன் தன்னுடைய ஜனங்களை சில நேரங்களில் எச்சரிக்கிற வார்த்தைகளை அங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு அதிகாரத்தையும் வீட்டில் போய் உட்கார்ந்து வாசித்து பாருங்க, ஏதோ ஒரு எச்சரிப்பு அந்த அதிகாரத்தில் இருக்கும். ஒன்று ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்ற எச்சரிப்பாக இருக்கும், இன்னொன்று கவனியுங்கள்ன்ற எச்சரிப்பாக இருக்கும், விட்டு விடாதீர்கள் அப்படின்னு ஒரு எச்சரிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு எச்சரிப்பு இந்த எபிரே ஆக்கியோன் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லி கொண்டே இருக்கிறார். அதில் முதல் எச்சரிப்பு தான் இப்பொழுது நாம் வாசித்த வேத பகுதியான ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பல நேரங்களில் சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம், எப்படியும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு. ஆனால் அப்படி அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப ஜாக்கிரதையாய் கை கொள்ளப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையை எப்போதும் ஆண்டவருக்கு முன்னால் நிறுத்தி நான் எப்படி இருக்கிறேன் என்று ஆராய்ந்து பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை. இந்த இடத்துல நமக்கு வருகிற இந்த எச்சரிப்பு என்னவென்றால், நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு என்று சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்ட ஆண்டவருடைய வார்த்தையாகட்டும், உலக பிரகாரமாக சில ஆலோசனைகள் சொல்லப்படும். அந்த ஆலோசனைகளை நாம் கேட்டு அதன்படி நடக்கணும். நான் டிரைவிங் கிளாஸுக்கு போனேன், கார் ஓட்டுறதுக்கு கற்றுக்கிறதுக்காக. அப்போ எனக்கு முன்னால் முதல்ல கற்றுக் கொடுத்தவர் ஒரு சாதாரண ஆள். அவர் நான் எப்படி ஓட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி, அவர்கிட்ட பிரேக் இருக்கும், அதனால் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், நானும் ஓட்டுவேன். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆன ஒரு மனிதர் வந்தார். அவர் எனக்கு டிரைவிங் கற்றுக் கொடுக்கும்போது ஒரு திருப்பத்தில் திரும்புகிறேன். நான் ஏற்கனவே கொஞ்சம் கற்றுக்கிட்டதுனால தைரியமாக வேகமாக அப்படி திருப்பும்போது அவர் ரொம்ப திட்டுவார். அவர் சொன்னார், அப்படியே வேகமாக போ, ரோட்டில் இருக்கிறவனெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு போயினார் அப்படின்னார். அப்புறம் அவர் சொன்னார், திரும்பும்போது பிரேக் அடித்து திரும்பணும், அப்போ தான் வண்டி உன் கண்ட்ரோலில் இருக்கும். நீ வந்த வேகத்தில் அப்படியே திருப்பினா எங்கேயாவது போய் முட்டிட்டு நிற்ப அப்படின்னாரு. இன்னை வரைக்கும் அந்த ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கிறது. சில நேரங்களில் ஒரு சிலரை பார்த்தா வேடிக்கையாக இருக்கும், வந்த வேகத்தில் அப்படியே திருப்புவான். எதிரில் வண்டி வந்தால் என்ன ஆகும் தெரியாது, அடிபட்டால் தானே தெரியும். ஆகவே ஆலோசனைகள் நிறைய நமக்கு வரும். அந்த ஆலோசனைகளை நம்ம என்ன செய்யணும், கேட்டு அதையும் எப்படி கேட்கணுமா, கவனமாய் ஜாக்கிரதையாய் கேளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, கேட்கறதற்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்றார், என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க வேண்டும். 3 வார்த்தை பயன்படுத்துறார். கேட்பதற்கு, பேசுவதற்கு, கோபப்படுவதற்கு. இதில் முதல்ல சொல்றாரு, கேட்கிறதற்கு எப்படி இருக்கணும், தீவிரமாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் ஆலோசனை என்று வந்தால் என்ன பண்ணணும், கேட்கணும். வேத வசனத்தை கேட்கணும், அந்த வேத வசனத்தின்படி நடக்கணும் இல்லையா, கேட்கணும். கேட்கிறதற்கு தீவிரமாயும், 2வது சொல்றாரு பேசுகிறதற்கு பொறுமையாயும். நிறைய நேரங்களில் அவசரப்பட்டு பேசுகிறோம். ஆனால் எபிரே ஆக்கியோன் சொல்லித்தராரு, பேசுகிறதுக்கு எப்படி இரு, பொறுமையாயிரு. 3வது கோபிக்கிறதுக்கு எப்படி இரு,
தாமதமாயிரு. நான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா கோபம் மாறி போகும். நிறைய நேரங்களில் பதற்றத்தில் நாம் கோபப்படுகிறோம், ரொம்ப அவசரத்தில் பேசிடுறோம். இதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? நம்முடைய நன்மைகளை நாம் இழந்து போகிறோம். நிறைய கிறிஸ்தவங்க இந்த 3 காரியத்தையும் தலைகீழாக பண்ணுறாங்க. கோபிக்கிறதுக்கு தீவிரமாக, பேசுகிறதுக்கு பொறுமையாக, கேட்பதற்கு ஆமாம் கேட்குறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 7:24 சொல்லுகிறது, பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள் என்று சொல்லுகிறது. அப்போ நீங்களும் நானும் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக, கவனிக்கிறவர்களாக இருக்க வேணும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், அங்கே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரின் வார்த்தை சத்தத்துக்கு கவனமா நீ செவி சாய்க்கணும், அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யணும். அப்படின்னா நான் அவருடைய வார்த்தையை சரியாய் கவனித்து அதன்படி செய்ய வேண்டும் இல்லையா? கவனம் தேவை, வாழ்க்கையில் கவனம் தேவை. நம்ம ஏனோ தானோன்னு போகக்கூடாது. வழியில் போகிறோம், போகும்போது கூட ரொம்ப கவனமாக போகணும் இல்லை? ஒரு முறை சிக்னலில் நின்றுட்டு இருக்கிறேன். அப்போ சிக்னலில் நிற்கும்போது திடீர்னு சொல்லி வண்டி, எனக்கு சிக்னல் விழுந்த ஞாபகம், நமக்கு சிக்னல் விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லி வண்டியை மூவ் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டம்மா பின்னால் இருந்துட்டு, அவங்க எப்பவுமே பில்லியன் டிரைவர் தான், அவங்க பின்னால் உட்காந்துட்டு தோத்துறோம் என்ன இப்படி ஓட்டேன், ஏம்மா அப்படின்னு. சிக்னலே விழலையே எப்படி நீ போனேன்? அப்போ தான் யோசிக்கிறேன், அடடா சிக்னல் விழலை, ஆனால் சிக்னல் விழுந்த மாதிரி பார்த்தனே அப்படின்னு பார்த்தா எதிரில் இன்னொரு டைரக்ஷனில் போகிறதுக்கான சிக்னல் விழுந்திருக்குது. அதை பார்த்துட்டு எனக்கு சிக்னல் விழுந்துச்சுன்னு நினச்சிக்கிட்டு வண்டியை மூவ் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, ஜாக்கிரதை, கவனமாக இருக்கணும். வாழ்க்கையில் எனக்கு தரப்படுகிற ஆலோசனைகளிலே நான் கேட்டு அதன்படி நடக்க கவனமாக இருக்கணும். எபிரேயர் சொல்கிறான், கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்குறோம், 1 கேட்குறோம், 2 கேட்குறோம், அப்புறம் வீட்டில் உட்காந்து டெய்லி ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்குறோம். எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த பிரசங்கம் முடிஞ்ச பிறகு என்ன பேசுனாங்கன்னு கேட்டு பாருங்களேன். ஒருத்தர் அப்படிதான் ஒரு பெரிய மீட்டிங்க்கு போனாரா. அந்த மீட்டிங்க்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததான் அவங்க வீட்டம்மா கேட்டாங்க, என்னங்க மீட்டிங் நல்லா இருந்துச்சா? ஆமாம்மா சூப்பராக இருந்துச்சுமா. சரி, அந்த பிரசங்கியார் என்ன பேசினார்? அவர் சொன்னார், எவ்வளோ லைட் போட்டிருந்தாங்க தெரியுமா, எந்த பக்கம் திரும்பினாலும் பெரிய பெரிய லைட்டு போட்டு வச்சுட்டு அந்த கிரவுண்டை அவ்வளோ வெளிச்சமாக இருந்துச்சு. சரி, கிரவுண்டு வெளிச்சமாக இருந்துச்சு. பிரசங்கியார் என்ன பேசினார்? ஜனங்க ஜேஜேன்னு இருந்துச்சுமா. பிரசங்கம் என்னையா? அவர் ஒரு கதை சொன்னார் பாருமா. அப்புறம் அந்த அம்மா கேட்டுச்சு, கதையெல்லாம் இருக்கட்டும், அவர் என்ன பிரசங்கம் பண்ணார் தெரில. அப்போ ஞாபகம் இருந்துச்சு, இப்போ மறந்து போச்சுன்னார். ஒரு திருச்சபையில் எனக்கு ஃபேர்வெல் வச்சாங்க. அப்போ ஒரு அம்மா, அவங்க நல்லா படித்தவங்க, கவர்மெண்ட் உத்தியோகஸ்தில் இருக்கிறாங்க. அந்த அம்மா வாழ்த்தி பேசுறதுக்காக வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயாவுக்கு நல்ல குரல், ஐயா பாட்டு பாடினாருன்னா கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும், ஐயா கதை சொல்லுவார்,
ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் ஏதாவது ஒரு கதை சொல்லுவார், ரொம்ப நல்லா இருக்கும். இப்படியே பேசிட்டு போயிட்டாங்க. ஐயா என்ன பேசினாரு தெரியாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுது கேட்குறோம், ஆனால் எப்படி கேட்கல? கவனமாக கேட்கல. அதை பற்றி கொண்டு வாழ்வதற்காக கேட்கல. ஞாயிற்றுக்கிழமையான போயிட்டு வந்துடுவோம், ஒரு 8 திருச்சபைக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். அந்த ஆள் ஒருத்தன் இருக்கிறானே, எப்போ பாரு கோயிலுக்கு வா கோயிலுக்கு வான்னு சொல்லி பிரசங்கத்துலேயும் திட்டுறான், அறிவிப்பு சொல்லும் போதும் திட்டிகிட்டு இருக்கிறாரு. அதனால சும்மா போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு வர்ற கூட்டமாய் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம யார் தெரியுமா? கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்கிறவர்கள். அப்போ இந்த இடத்துல இன்னைக்கு 2 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்னால இந்த ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அதை குறித்து நாம் பார்க்கும்போது 2வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமாக எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டிருந்தது. அங்கே நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவ தூதர்கள் மூலமாக சொல்லப்பட்ட வசனம். முதல்ல பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் தேவ தூதனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கோம், தேவ தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கோம். இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசினார்கள். தேவ தூதன் யார் அப்படின்னா, அந்த 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. அப்போ ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட பணிவிடையின் ஆவிகள் என்று தேவ தூதர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த தேவ தூதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசினார்கள். வேதத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார் இல்லையா? ஈசாக்கோடு கர்த்தர் பேசினார், யாக்கோபோடு கர்த்தர் பேசினார். இவங்க எல்லாரும் யார் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தவர்கள். இப்போ உங்களுக்கு முன்னால ஒரு சிலரை நான் வைக்க விரும்புகிறேன். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்க, ஆனால் கேட்டதோடு விட்டு விட்டார்கள். அதை ஜாக்கிரதையாய் கவனித்து செயல்படுத்தாம போனதுனால அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் சில நன்மைகளை இழந்து போனாங்க. அதில் முதல்ல நாம் வாசித்த வேத பகுதியான எண்ணாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் 12வது வசனத்தை வாசிக்க. எண்ணாகமம் 20:12. மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை என்று சொல்லிவிட்டார். அருமையானவர்களே, இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்கே இந்த மேரிபா என்கிற இடத்துல ஜனங்க என்ன பண்ணுறாங்க, அவர்கள் அந்த வனாந்தர வழியில் வந்து அங்கே உட்காரும்போது அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்கல. தண்ணீர் இல்லாமல் போனதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். இப்போ இது தாங்க முடியாத பிரச்சனையாக போன உடனே மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் விழுந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்தார். அதை நாம் 8வது வசனத்திலே பார்க்கலாம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பின்னால் இருக்கிறவங்களாம் சொல்லுங்க, கன்மலையை பார்த்து. இந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் சொல்லப்பட்ட ஆலோசனை என்ன தெரியுமா? கன்மலையை பார்த்து பேசுங்கள். ஆனா இங்க நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோசேயும் ஆரோனும் கன்மலையின் பக்கத்தில் போன பொழுது அங்கே இவர்கள் இந்த ஜனங்க பண்ண பிரச்சனையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் மறந்துட்டாங்க. பேசு அப்படின்னு சொன்ன இடத்துல வேதம் சொல்லுகிறது, மோசே 2 தரம் கன்மலையை அடித்தான். நல்லா கவனிங்க, பைபிள் சொல்லுது, நீங்கள் கேட்ட வார்த்தையை விட்டு விலகாதபடிக்கு அதை மிகவும் கவனமாய் ஜாக்கிரதையாய் கவனியுங்கள் என்று சொல்லுகிறது. மோசேக்கு பதற்றம், ஜனங்க பண்ண பிரச்சனை. அவன் என்ன பண்ணிட்டான், கேட்ட வார்த்தை பேசுன்னு சொன்னதை மறந்துட்டு, ஏற்கனவே அவனுக்கு ஒரு அனுபவம் இருக்குது, கன்மலையை அடித்த அனுபவம், அதன்படியே அவன் செய்து விட்டான். நான் நினைக்கிறேன், ஒருவேளை மோசே நினைச்சிருப்பாரு, ஆண்டவர் பேச சொன்னாரா அடிக்க சொன்னாரா, இந்த ஜனங்க டென்ஷன் பண்ணதில் எல்லாத்தையுமே மறந்துட்டேன், சரி ஏற்கனவே அடித்ததுனால தானே தண்ணி வந்தது, அடித்து பார்ப்போம், அடிச்சிட்டான். இப்போ நடந்தது என்ன தெரியுங்களா, கவனமாய் கேட்காமல் போனதினுடைய விளைவு என்ன, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அந்த கானானுக்குள்ளே நுழைய மாட்டீர்கள். மோசே சாதாரணமான ஆள் இல்லை, நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே கேட்டு நடந்தவன். நீ உட்காருனா உட்காருவான், எழுந்துடுறானா எழுந்திருப்பான், அப்படிப்பட்ட ஆள். அதனால தான் என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அந்த வார்த்தை அவர் சொல்ல காரணம் என்ன தெரியுமா, நான் என்ன சொன்னாலும் என்னுடைய மோசே செய்வான். அல்லேலூயா. அவன் என்னுடைய வீட்டில் எல்லாம் உண்மை உள்ளவன், ஒரு வார்த்தை அவன் மீறி நடந்தது கிடையாது. அப்படிப்பட்ட பெயர் பெற்ற இந்த மோசே ஒரே ஒரு தவறு செய்கிறார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, ஆண்டவர் தந்த அந்த வாக்குத்தத்தத்தின் கானானை அவன் சுதந்தரிக்கவில்லை. உடனே நம்ம நினைப்போம், ஆண்டவர் ரொம்ப கொடூரமானவருங்க அப்படின்னா, எபிரேயாக்கியன் சொல்றாரு, நீதியான தண்டனை உண்டு. ஆண்டவர்கிட்ட என்ன இல்லை, அநீதி கிடையாது. அவர் எதை செஞ்சாலும் கரெக்டாக செய்வார். ஐயோ ஆண்டவரை ஏன் இப்படி பண்ணீங்க சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்வார், நீ கவனமாக கேட்கலப்பா, நான் சொன்ன வார்த்தையை நீ செய்யலை, உன் விருப்பப்படி செஞ்சதுனால உனக்கு அந்த கானான் கிடையாது. மோசேவா இருந்தாலும் தண்டனை தண்டனை தான். 2வது ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம் என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 11வது வசனத்தில் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்றார். வாசிங்க 14:11. எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள் என்று ஆண்டவர் இந்த இடத்துல கேட்கிறார். ஒரு எரிச்சலோட கேட்கிறார், எதுவரைக்கும் இவர்கள் இப்படி இருப்பார்கள். காரணம் என்ன தெரியுங்களா, ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே அடையாளங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், தன்னுடைய வல்லமை என்ன என்பதை அவர்களுக்கு காண்பித்தார். அப்படிப்பட்ட வல்லமைகளெல்லாம் பார்த்த இந்த ஜனங்க என்ன செய்து விட்டார்கள் தெரியுமா, ஒரு 10 பேர் சொல்றான், கானானுக்குள்ள நம்ம போக முடியாது, அது கொடூரமான இடம், ராட்சதர்கள் இருக்கிற இடம், அங்கே போனால் அது தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், அங்கே நாம் போக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இந்த 10 பேருடைய வார்த்தையை நம்பினாங்க. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த கர்த்தருடைய வார்த்தையை அவங்க நம்பாமல் போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரா, அடையாளம் செஞ்சிருக்கிறாரா? கொஞ்சம் வீட்டில் போய் உட்காந்து, ஆண்டவரை நீங்கள் எனக்கு என்னத்தை தான்ப்பா செஞ்சீங்கன்னு கேட்டு பாருங்கள். இன்றைக்கி நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, நல்ல காரியங்களெல்லாம் மறந்துடுறோம், ஆண்டவர் செய்த நன்மைகளெல்லாம் மறந்துட்டு எங்கேயோ ஒரு குறை வந்திருக்கோம், அதை பெருசாக பேசிகிட்டு இருப்போம். யாரோ ஒருத்தர் ரோட்டில் போகிறவன் ஏதோ திட்டிட்டு போயிருப்பான், அதை பெருசாக பேசிகிட்டு இருப்போம். ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த சூழ்நிலையை அனுமதிச்சார் கேட்போம். இன்னைக்கு ஒன்று கேளுங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில் நீங்கள் என்னப்பா செஞ்சுருக்கிறீங்க கேட்டு பாருங்க. நீங்கள் எண்ண முடியாத அளவிற்கு கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கும் போது இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, யாரோ 10 பேர் சொன்ன வார்த்தையை நம்பி கர்த்தரை விசுவாசியாமல் போனார்கள்.
அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்கள் நடுவிலே செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் நம்பாம போனதுனால எங்க போக மாட்டாங்க? கானானுக்குள்ள நுழைய மாட்டாங்க. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் செய்த நன்மைகளை நினைத்து அன்னைக்கு செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார் நீங்க நம்புனீங்கன்னா ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. அன்றைக்கு அற்புதம் செஞ்சாருங்க, எல்லாம் நல்லதுதான், ஆண்டவர் பெரிய காரியம் தான் செஞ்சாரு. ஆனா இப்போ எங்களுக்கு முன்னால இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை, இதை எங்களால் சமாளிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கதான் பிரச்சனையே. எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. சவுலை குறித்து வேதம் சொல்கிறது. 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் சவுலுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, அமலேக்கியரை முறியடிக்க வேண்டும், அவனுடைய ராஜாவை கொண்டு போடணும், அவனுக்குரிய ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டு போடணும், ஒருத்தரையும் மீதி வைக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு. காரணம் என்ன தெரியுமா? யாத்திராகமத்தில் மோசேயும் அவனுடைய ஜனங்களுக்கும் ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் அதுதான், அமலேக்கியரை பூமியின் மேல் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன்னாரு. அவருக்கு ஏற்ற ஒரு ராஜாவை ஏற்படுத்தின உடனே ஆண்டவர் சொல்றார், அமலேக்கை முற்றிலுமாக அழித்து போடு அப்படின்னா சவுல் என்ன பண்ணார் தெரியுமா? ராஜாவை உயிரோட பிடிச்சிக்கிட்டான். அதுலேயும் அந்த ஆடு மாடுகளில் முதல் தரமானதை தனக்கென்று எடுத்துக்கொண்டான். எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்போ சாமுவேல் வந்து கேட்குறாரப்பா, என்னமோ ஆடு மாடெல்லாம் கத்துற மாதிரி சத்தம் கேட்குதே அப்படின்னா அவன் என்ன சொல்ற தெரியுமா? ஆமா ஆண்டவனே, இந்த ஜனங்கள் செய்தார்கள். அல்லேலூயா. ராஜா எதுக்கு? ஜனங்களை நடத்துறதுக்கு. ஆனா இந்த ராஜா என்ன சொல்றான்? ஜனங்க செஞ்சாங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 15:26. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார். நல்ல கவனிங்க, ராஜா கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தார். அந்த வார்த்தையை அவன் கேட்டு நடக்கல. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், நீயும் ராஜாவா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு புறக்கணிச்சிட்டார். நல்ல கவனிங்க, இவனுடைய எண்ணம் என்ன தெரியுமா? பலி செலுத்த வந்தேன், கர்த்தருக்கு காணிக்கைக்காக இதெல்லாம் பிடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சாமுவேல் மூலமாய் சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை அல்ல பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, பா நீ எனக்கு காணிக்க கொடுக்கிற சந்தோஷம், பலி செலுத்துற சந்தோஷம், இதை விட எனக்கு தேவையானது ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் எல்லாவற்றுக்கும் மேலானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படிப்பட்டது? பிரசங்கம் கேட்டுட்டு போறதுக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. கேட்ட பிரசங்கத்தை தன் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி ஆண்டவர் எனக்கு தந்த இந்த ஆலோசனையின்படி நான் நடப்பேன் எந்த மனுஷன் நடக்கிறானோ அவனைத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். விட்டு விலகிட்டா பைபிள் சொல்லுது நீதியான தண்டனை. அந்த எபிரேயரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அப்படின்னு சொல்லுது. அப்ப ஆண்டவர் செய்தது எல்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா? நீதியான தண்டனை. சவுலை தள்ளினது என்னது? நீதியான தண்டனை. மோசே ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்காமல் போனது எதனால? ஆண்டவருடைய நீதியான தண்டனை. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள நுழையாம 40 வருஷம் அலைந்து திரிந்து மடிந்து அந்த வனாந்தரத்தில் செத்தாங்களே, அது ஒருவேளை நம்ம பார்வைக்கு ஏன் ஆண்டவரேன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீதியான தண்டனை வந்திருக்கிறது. சரி, பழைய ஏற்பாட்டில் அப்படி வந்துருச்சு. கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுது, எசேக்கியேலின் புத்தகத்தில்
ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்றாரு. 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலையும் 20வது வசனத்திலேயே சொல்றாரு, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா. ஆண்டவர் அந்த கடைசி நேரத்தில் இந்த ஜனங்களுக்கு சொல்றாருப்பா, பாவம் செஞ்சினா சாவு நிச்சயம், ரட்சிக்கப்படு. இயேசு கிறிஸ்து வந்த பொழுது முதலாவது பிரசங்கமே அதுதான். மத்தேயின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு. யோவானுடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அவருடைய பிரசங்கம் என்ன தெரியுமா? மனம் திரும்பு. அல்லேலூயா. மனம் திரும்பு. எந்த இடத்துல இயேசு வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், மனம் திரும்பு, நான் உன் கடன் பிரச்சனை எல்லாம் மாற்றுவேன், நீ மனம் திரும்பு, உன்னுடைய கவலை எல்லாம் மாறி போகும், மனம் திரும்பு, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும், தொட்டதெல்லாம் தங்கமாகும் அப்படின்னு எங்கேயுமே ஆண்டவர் சொல்லலை. அவர் இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்பதுதான் அவருடைய வருகையின் ஆதாரம். அல்லேலூயா. எனக்கு கிறிஸ்தவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, மனம் திரும்புதலை மறந்துட்டாங்க, ரட்சிப்பை மறந்துட்டாங்க, பாவ மன்னிப்பை மறந்துட்டாங்க. ஒரே ஞாபகம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளையை ஆசீர்வதியும், என் மனைவி ஆசீர்வதியும், என் கணவர் ஆசீர்வதியும், என் வீட்டை ஆசீர்வதியும், எங்கள் சர்ச்சை ஆசீர்வதியும். வாயை திறந்தாலே என்னதான் வருது? ஆசீர்வாதம் தான் வருது. அதனால தான் பலருடைய வாழ்க்கை விழுந்து போன வாழ்க்கையாக இருக்குது. காரணம் தெரியுமா? ஆசீர்வாதம் தானாக வராதுங்க. நீ என்னதான் கூப்பாடு போட்டாலும் ஆசீர்வாதம் வராது. அதற்கு அடிப்படை ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அந்த மனம் திரும்புதலை இயேசு கிறிஸ்து பேசினார் முதல்ல. அதுதான் 3வது எபிரேயர் 2:3 சொல்லுகிறது. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. அல்லேலூயா. முதல்ல இயேசு பேசினாரு, 2வது சீஷர்கள் அதை கேட்டாங்க. அவங்க போன இடமெல்லாம் பிரசங்கம் பண்ணாங்க. என்ன பிரசங்கம் பண்ணாங்க? மார்க் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, சீஷர்கள் எல்லாரும் போய் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னத்தை பத்தி பிரசங்கம் பண்ணாங்க? ஆமா, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, எருசலேமே மனம் திரும்பு, யூதாவே மனம் திரும்பு, ஆண்டவர் வரப்போறாரு, அவரை சந்திக்க நீ ஆயத்தமாகு அப்படின்னு போற இடமெல்லாம் மனம் திரும்புதலை பேசினாங்க. அது அவரிடத்தில் கேட்டவர்களாலே உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த காலை நேரத்தில் அதே வார்த்தை தான் உங்களுக்கு எனக்கும் வருகிறது. மனம் திரும்பு. அல்லேலூயா. மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, பாவத்தை அறிக்கையிடு. எத்தனை காலம் நீ பாவத்தை மூடி வரைத்து கொண்டு ஆண்டவருக்கு முன்னால வரும்போது நானும் பரிசுத்தவான் என்று வந்து நிற்பாய்? ஆண்டவர் நம்ம முகத்தை பார்க்கிறவர் இல்லை. நான் நல்லா குளிச்சு பவுடர் போட்டு சென்ட் அடிச்சு கமகமன்னு வந்து உட்கார்ந்தா ஆண்டவர் ஆஹா என் பிள்ளை என்ன மாதிரி வந்திருக்குது அப்படின்னு ஏற்றுக்கவே மாட்டார். ஒருவேளை பாஸ்டர் ஏற்றுக்குவார். பாஸ்டர் பேசுங்களேன், பாஸ்டர் ஏற்றுக்குவார். சார் உங்கள் ஷர்ட்டு சூப்பராக இருக்குது, உங்கள் கூலிங் கிளாஸ் அருமையாக இருக்குது, உங்கள் நடை சூப்பர் சார், நீங்கள் நல்லா நடக்கிறீங்க சார், உங்களை பார்த்தாவே ஒரு ஹீரோ மாதிரி ஒரு தோற்றம் வருது சார், வாங்க இங்கே உட்காருங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சுருவார் பாஸ்டர். ஆனால் கர்த்தர் பார்ப்பார், நீ தூரத்தில் இருக்கும்போதே உன்னுடைய இருதயத்தின் நினைவுகள் அவருக்கு தெரியும், நீ யாருன்றது தெரியும், நீ என்னென்னலாம் மறைச்சி வச்சிருக்கிறன்னு தெரியும், ஆண்டவருக்கு முன்னால் நீ என்னென்னலாம் பண்ணன்றது அவருக்கு தெரியும், நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து வேஷம் போடுறன்றது அவருக்கு தெரியும். எல்லாத்தையும் பார்க்கிற ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி எல்லா தேசங்களுக்கும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மறந்துடாதீங்க.
ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் அருளுகிறதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. எனக்கு கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம்? பேர் மாத்திட்டா போதாதுங்க. ஞான ஸ்நானம் எடுக்கும்போது பேர் மாத்துறதுக்கு ஒரு போராட்டமே நடக்கும். பாஸ்டர் நீங்க வைக்கிறீங்களா இல்லை நான் வச்சுக்கிட்டோமா? நான் என்கிட்ட வர்றவங்கிட்ட நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம் உண்டு. பேரை மாற்றணும், நீ கண்டிப்பாக யோசிக்கிறியான்னு கேட்பேன் முதல்ல. ஆமாம் அப்படின்னா தான் பேர் மாற்றுவோம், இல்லைன்னா மாற்ற மாட்டேன். நீ பேரை மாற்றி ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லை. நீ கோவிந்தனா பரலோகம் போகலாம், நீ கிருஷ்ணனா பரலோகம் போகலாம், ஆனால் உள்ளே இருக்கிற மனுஷன் மாறணும். பவுலப்போஸ்தலன் சொல்றான், பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அந்த புதிய மனுஷன் யார் தெரியுமா? தேவனுடைய சாயலாய் இருக்கிற புதிய மனுஷன். அந்த தேவனுடைய சாயல் எப்படிப்பட்டது? அவரை போல பரிசுத்தமா வாழணும், அவரை போல உண்மையா வாழணும், அவரை போல கர்த்தருக்கென்று சாட்சியா வாழணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது சொந்தமா ஒரு காரியத்தை அவர் செய்யல. அவர் சொல்றாரு, நான் சுயமாய் ஒன்றையும் செய்யவில்லை. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஆண்டவருடைய சித்தத்தை விட்டுட்டு வேற எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, மனம் திரும்பி இருக்கிறியா? இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம அந்த உண்மையை மறைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படணுன்றதை மறந்துடுறோம். பைபிள் சொன்ன மாதிரி கேட்டவைகளை விட்டு விலகி நிற்கிறோம். அடிப்படை கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அடிப்படை என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, மீட்பு. இதை நான் மறந்துட்டு நான் காணிக்க நிறைய கொடுக்குறையா, நான் தவறாம கோயிலுக்கு வர்றையா, நான் பைபிள் படிக்கிறையா, நான் ஜெபம் பண்றையான்னு சொன்னீங்கன்னா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அது யார் வேணாலும் செய்வாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? குத்தப்பட்டு தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ரட்சிப்பையும் பெற்று கர்த்தருக்காக வாழ்வாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க நல்லா தான் இருக்கிறோம், நல்லா ஜெபம் பண்ணுறோம், நல்லா தான் பாட்டு பாடுறோம். ஆனால் எங்கே அது ஒரு சின்ன ஒரு துண்டு ஒன்று உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்குதுங்க. அது சொல்லுது, நான் யார் தெரியுமா? நான் மட்டும் பழைய ஆளாக இருந்தேன்னு வச்சுக்க, விதிவிலக்கு பாஸ்டருங்க கூட கிடையாது. ஒரு பாஸ்டர் கேள்விப்பட்டேன், கமிட்டியில் பிரச்சனை, வெளியே வந்துட்டாங்க, வெளியே நிற்கிறாங்க சண்டைக்கு. இவர் போனார், டேய் அங்கி போட்டிருக்கிறேன்னு நினச்சின்னு என்னென்னமோ பேசின்னு இருக்கிறீங்க, அங்கேயே மட்டும் நான் கழட்டினேன்னு வச்சுக்க, உன்னை விட நான் பெரிய ரவுடிடானார். சரிதானா? அது மாதிரி நிறைய உள்ள ஒழிச்சு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஒன்று தெரிஞ்சுங்க, அந்த ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் சில காரியங்களை அத்தாட்சியா தர்றாரு. அதுதான் 4வது வசனம் சொல்லுகிறது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. அல்லேலூயா. ஆண்டவர் சாட்சி கொடுக்கிற அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் அதை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏற்கனவே நான் சொன்னேன், நம்ம அடையாளங்களை பார்த்துட்டோம், அற்புதங்களை பார்த்துட்டோம், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பார்த்துட்டோம், எல்லாம் நமக்குள்ள இருக்குது. இதெல்லாம் பெற்ற நாம்
ஒன்றை உதாசீனப்படுத்தி இருக்கிறோம். என்ன தெரியுமா? ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, நீங்க கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அந்த ரட்சிப்பை நீங்க வாங்கவே முடியாது, பாவ மன்னிப்பை வாங்கவே முடியாது. ஆனா அந்த ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி உங்களுக்கு எனக்கு அதை இலவசமாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மகளிர் மகளிர் என்னம்மா பஸ் ஓடுது? மகளிர் விடியல் பயணம். ஃப்ரீயா ஏறி போறீங்கல்ல, அந்த ஃப்ரீயா போறதுக்கு யார் காசு கொடுக்கறது? யார் காசு கொடுக்கறது? என்கிட்ட இருந்து வாங்கி அந்த துறைக்கு அந்த கவர்மெண்ட் கொடுக்குது. அப்படி இல்லாம நானே என் பாக்கெட்ல இருந்து போடுறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. என்னையா நடந்தது? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்றாரு, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அவர் மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனையை எனக்காக கொடுத்துட்டார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா? வேதம் சொல்லுது, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கொஞ்சம் நீங்களும் நான் அந்த அன்பை கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும். என்னால் பெற முடியாத ரட்சிப்பை எனக்கு தரும்படியாக தன்னுடைய சொந்த குமாரனை இயேசு எனக்காக பலியாக ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்போ அந்த பெரிய ரட்சிப்பு எனக்கு ரொம்ப இலவசமாக கிடைக்குது. ஆனால் அந்த இலவசமாய் கிடைக்கிற ரட்சிப்பை குறித்து எனக்கு என்ன இல்லை? கவலை இல்லை. எப்படியும் வாழலாம். ஒரு தம்பி சொன்னான், ஐயா உனக்கு வயசாயிடுச்சு, நீ ஆண்டவரை தேடு, எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது, நான் ஓடுற வரைக்கும் ஓடுறேன், என்னைக்காவது ஒரு நாள் சாவுற நேரம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த சிலுவையில் ஒருத்தன் தொங்கினான் பாருங்க, இயேசுவே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொன்னானே, அது மாதிரி அந்த சாவுற நேரத்தில் இயேசுவே நான் அவர் மன்னிச்சிருவாரியான்னு நான் கேட்டேன். இயேசுவேன்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சப்பா, நீ கண்ணை மூடி கண்ணை திறக்குள்ளே செத்து போயிட்ட, அப்போ என்ன பண்ணுவேன்னு? அட போங்கய்யா, எப்போ பாரு இதே மாதிரி தான் பயமுறுத்தின்னு இருக்கிறீங்க. உண்மை என்ன தெரியுமா? காலம் இல்லை, இனி காலம் செல்லாது. ஆண்டவர் எந்த நேரம் வருவார் தெரியாது, மரணம் எந்த நேரம் வரும்னு தெரியாது. இந்த ரெண்டில் எது ஒன்று முந்தி போனாலும் நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. அடிப்படை கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் பேசி கொண்டிருக்கிறேன். கேட்ட சத்தியத்தை விட்டு விலகி போகிறதற்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கவனக்குறைவாய் கேட்கிறவர்களாய் அல்ல, இத்தனை பெரிய ரட்சிப்பை எனக்கு இலவசமாக்கி தந்திருக்கிற அந்த ஆண்டவருடைய ரட்சிப்பை நான் எப்படியாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். அல்லேலூயா. இன்னை வரைக்கும் அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்போமானால் இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அனுக்கிரக காலம். எசப்பா, எனக்கு நீங்கள் தந்திருக்கிற இந்த ரட்சிப்பை நான் சுதந்தரித்து கொள்ள என்னை தகுதிப்படுத்துங்கன்னு கேட்டு அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். காரணம் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு 2 இடம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஒன்று பரலோகம், இன்னொன்று இவ்வளோ பயப்படுறீங்க என்னது? நரகம். ஒன்று சந்தோஷமான இடம், இன்னொன்று அழுகையும் பற்கடிப்புமான இடம். ஒன்று பொற்தளம் போட்ட வீதியில் நடப்போம், இன்னொன்று அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு நடுவில் நடந்துக்கிட்டு இருக்கணும், அலறணும், கூப்பாடு போடணும். சரி ஒரு 50 வருஷம் இருந்துட்டு வந்துடுவோம் யா அப்படின்னா கிடையாது. காலமாய் அதில் தான் கிடக்கணும்.
பைபிள் சொல்லுது. அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மார்க்குவின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 43 48 வசனங்களில் சொல்லும்போது சொல்றார். வாசிங்க பார்க்கலாம். 43 மார்க்கு 9ஆம் அதிகாரம். உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியிலே நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். முதல்ல சொல்றாரு, உனக்கு உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் என்ன பண்ணு? ஆமாங்க, போனதும் என்ன பண்ணுங்க, டாக்டரை கூப்பிட்டு, ஐயா எனக்கு 2 கையுமே மோசம், என்ன பண்ணிடு? அப்படியா? இல்லை, இந்த கை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யுமானா கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, இந்த கை செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுருக்குதப்பா, பாவங்களை செஞ்சுருக்குது, சாபமான காரியங்களை செஞ்சுருக்குது. இந்த கையை பரிசுத்தப்படுத்துங்க. இனி வருகிற காலங்களில் இது என் சொந்த வேலையை செய்யக்கூடாது, உங்கள் சித்தத்தை செய்வதற்கு என் கையை பரிசுத்தமாக்குங்க, ஒப்பு கொடுக்க. 2வது சொல்றார், உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை தரித்து போடு. நீ 2 கால் உள்ளவனாய் ஆவியாத அக்கினியிலே நீ தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலமாயிருக்கும். 3வது சொல்றார், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணையும் வச்சுட்டு நரகத்துக்கு போறதை விட ஒற்றை கண்ணை நான் எங்க போலாம்? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எது என் வாழ்க்கையில பரலோகத்துக்கு நான் போக முடியாம தடையா இருக்குதோ அதை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து விட வேண்டும். கண்ணு பிரச்சனையா? ஆண்டவரே, பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது சாமி. எதெல்லாம் பார்க்கணுமோ அதை பார்க்க மாட்டேங்குது, எதெல்லாம் பார்க்க கூடாதோ அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. ரோட்டில் போனால் போஸ்டரை பார்க்குது, வீட்டுக்கு வந்தால் பைபிளையும் பார்க்குது. ரோட்டில் போனால் கண்டதையும் தேடி பார்க்குது, வீட்டுக்கு வந்தா இந்த கண்ணை கொஞ்சம் பரிசுத்தப்படுத்திருங்கப்பா. நான் 2 கண்ணு உள்ளவனாய் உலகத்தின் அனுபவத்தை காரியங்களை அனுபவித்து நரகத்துக்கு போகிறத விட உமக்கு உகந்த கண்களை வைத்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் நான் நிற்க எனக்கு. அல்லேலூயா. அதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. 44வது வசனம், 46வது வசனம், 48வது வசனம் சொல்லுகிறது, அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி ஆவியாமலும் இருக்கும். அங்கே அவர்கள் புழு ஒன்றும் இல்லை. குளிக்கும் போது ஒரு சின்ன பூரா வந்துடுச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆர்ப்பாட்டம் நடக்குதுல்ல, பாசம் வந்துடுச்சுன்னா. பெண்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையை சமாளிச்சிருவாங்க. அவங்க வீட்டையாவே போட்டு அடிப்பாங்க, பாத்திரங்கத்திரம்லாம் தூக்கி அடிச்சு. ஆனால் ஒரு பாச்சானை பார்த்துட்டா போதும், அவங்க நடுங்குவாங்க பாருங்க. இங்கேயே இந்த கதைன்னா நீ வாழுற காலம் வரைக்கும் உன் கூடவே ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கும். என்ன தெரியுமா? அவர்கள் புழு சாகாமலும். அங்கே ஏறும், இங்கே ஏறும், மூக்கில் போகும், காதில் போகும், கண்ணில் போகும். என்னது அப்படின்னு தூக்கி போட்டின்னா திரும்ப ஒட்டிக்கும், போகாது. அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். பரலோகத்துக்கு போக போறீங்களா, நரகத்துக்கு போக போறீங்களான்னு ஆண்டவர் இன்னைக்கு காலையில் நம்மளை பார்த்து கேட்குறேன், எங்கப்பா வர்ற, எங்க வர போகிறாய்? கேட்ட கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகாதபடிக்கு கவனமாக நீ கேட்டு அதன்படி நடந்து உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பை நீ உறுதிப்படுத்தி கொள்வாயானால் உனக்காக ஒரு பெரிய சந்தோஷமான இடம் காத்துக்கிட்டு இருக்கு, நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் யாரெல்லாம் பரலோகம் போக மாட்டாங்கன்னு வேற சொல்லுது. வாசிங்க. 21:8, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய
அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்குமா எங்க போறோம்? நம்ம டெஸ்டினேஷன் எங்கன்னு பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு. முதல்ல சொல்லுது பயப்படுகிறவர்கள். பயப்படுறோமா? பயம் இருக்குதா? லைட்டு போனா, கரண்ட் போயிடுச்சுன்னா, இடி இடிச்சா, சின்னதுக்கெல்லாம் பயம், எல்லாத்துக்கும் பயம். பயந்து 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 வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பைபிள் சொல்லுது பயப்படுகிறவர்கள் எங்கே போக மாட்டாங்க. ரெண்டாவது சொல்லுது அவிசுவாசிகள். விசுவாசிகள்னு தான் பேரு. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர்கள் நடுவில் உண்டு. பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. அந்த விசுவாசிகள் கூட்டத்தை கொஞ்சம் ஒரு பிரச்சனையை கொடுத்து எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. அட போய் ஆண்டவர் என்ன கைவிட்டாரியா, கர்த்தர் என்ன மறந்துட்டாரியா, என் ஜபத்தையே கேட்க மாட்டேன்றாரியா, நான் ஆண்டவரை நம்பி என்ன கண்டேன் சொல்கிறோம்ல. அவிசுவாசிகள் எங்கே போக மாட்டாங்க. நான் சொல்லலைங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அவிசுவாசிகள் எங்கே போக மாட்டாங்க. ஆமாம். அடுத்தது சொல்லுது அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், இவங்கெல்லாம் எங்கே போக மாட்டாங்க. சரி, எல்லாத்தையும் போக விட்டுருங்க, நாங்கள் அந்த மாதிரி கேட்டகரி எல்லாம் கிடையாதுயா அப்படின்னீங்கன்னா கடைசியாக வந்து மாட்டிக்கிறோம். பொய்யர் அனைவரும் எங்கே போக மாட்டோம். ஏயா நேற்று வேலைக்கு வரல சார், பயங்கரமான ஜுரம் சார், இவன் நல்லா சாப்பிட்டு தூங்கியிருப்பான், பயங்கரமான ஜுரம் சார், என்னால் வர முடியல. பிள்ளைங்க சும்மா இஷ்டத்துக்கு கதை விடுவாங்க. லீவ் போட்டுடுறது. கேட்டால் வயிற்று வலி சார், தலைவலி சார், ஒரே மயக்கமாக இருந்துச்சு சார், ஒரே மயக்கமாக இருந்துச்சு, தலை சுத்துச்சு. இன்னைக்கு நிறைய பொய், வாய் திறந்தா பொய். ஒரு சிலரை நம்பவே முடியல. பைபிளை கையில் எடுத்துட்டோம், இது சத்தியம், இதன்படி நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாக வாழணும். சின்ன சின்ன காரியங்களில் கூட நாம் உண்மையாக இருக்க ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பொய் பேசாதிருங்கள். பைபிள் தெளிவாக சொல்லுது, பொய் பேசாது. ஒருவருக்கு ஒருவர் பொய் பேசாதீங்க. இல்லை, சின்ன சின்ன காரியத்தில் கூட ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்கு போவாங்க. எங்கே போகிறீங்க? ஒன்றும் இல்லை, ஏதாவது சும்மா இங்கே தான் போயிட்டு வரேன். அது கூட ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது தான். பொய்யர் அனைவரும் எங்கே போக மாட்டோம். இது தலைக்கிட சொல்லுதில்ல. பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தம்முடைய ஆவியின் வரங்களினாலும் வல்லமையினாலும் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிற இந்த ரட்சிப்பை குறித்த கவலையற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் ஆண்டவருடைய தண்டனைக்கு நான் தப்ப முடியாது. அவர் உண்மை உள்ளவர், நீதியான தண்டனை செய்கிறவர். இன்னைக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் எனக்கு தந்த அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை செய். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கவனமாக கேட்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அதை விட்டு விலகி போகாதபடி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது போல மனம் திரும்பி ரட்சிப்படையும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இதுவரைக்கும் காலத்தை கடத்திட்டோம், இனி காலம் செல்லாது. அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, அருமையான ஐயா அம்மா, அருமையான சகோதரனே சகோதரியே, இனி காலம் செல்லாது. கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். எந்த நேரம் ஆண்டவர் வரப்போறார் தெரியாது, அல்லது எந்த நேரம் மரணம் வரும் தெரியாது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. எந்த நேரம் அது நமக்கு வரும் தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் தந்த இந்த நாளில பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பேணி பாதுகாப்பதற்கு கவனமாக வாழ வேண்டும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. கவலையற்றிருக்க கூடாது.
அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் மனதிலே பதித்து கொள்ள வேணும். கர்த்தர் என்னை ரட்சிப்புக்கு அழைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்ததே ரட்சிக்கப்படுவதற்காகத்தான். கர்த்தர் தம்முடைய சொந்த குமாரனை தந்ததே நான் ரட்சிக்கப்படுவதற்காகத்தான். பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்வதற்காகத்தான். அந்த பாவ மன்னிப்பை ஒவ்வொரு நாளும் நான் புதுப்பித்துக் கொள்ளணும். பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணமாக்கி கொள்ள வேணும். ஆண்டவரே என்னை ஒரு விசை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் நாம் கேட்டு பரிசுத்தத்தை பெற்று வாழணும். கடமைக்காக கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது. அருமையான தேவ ஜனமே, கடைசி காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கே போகிறோம்? நான் பரலோகம் போகிறேனா, நரகத்துக்கு போகிறேனா? நான் போகிற இடம் சந்தோஷமான இடமா அல்லது அழுகையும் பற்கடிப்புமான இடமா? ஆண்டவரே என்னை எங்கே கொண்டு போய் வைக்க போறீங்கப்பா? அந்த ரட்சிப்பை நான் பெற்று அதை பேணி பாதுகாத்து வாழ எனக்கு கிருபை செய்யுங்க. எல்லாரும் மனதின் ஆழத்திலிருந்து ஆண்டவரோட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. நீ பெற்ற ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நீ காத்துக்கொள்ள வேணும். ஆண்டவர் உனக்கு தந்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அழுக்காயிடாம பார்த்துக்கணும். அதுதான் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய ஒரு வேலை. அதை விட்டுட்டு நான் கர்த்தருக்காக அதை சாதிக்கிறேன் இதை சாதிக்கிறேன் செய்யுங்க, சந்தோஷம். ஆனால் அதுக்கு மேலே ஒரு காரியம் உங்களுக்கு எனக்கு உண்டு, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு. பெற்ற ரட்சிப்பு நான் இழந்து போகவே கூடாது. என் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் உம்முடைய தாசர்கள், அது மோசையாக இருக்கலாம், ஆரோனா இருக்கலாம், சவுலாக இருக்கலாம், அல்லது இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கேட்ட வார்த்தையை அவர்கள் கீழ்ப்படியாம அதற்கு எதிராக செயல்பட்ட பொழுது நீதியான தண்டனை அவர்களுக்கு வந்ததாண்டவரே. அதே போல உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படு, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை திருவுளம் பற்றி இருக்கிறீரப்பா. கர்த்தர் சொன்னார், அவரிடத்தில் கேட்ட அவருடைய மனிதர்கள் சொன்னார்கள், அது எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தையை நாங்கள் மறந்துடக்கூடாது ஆண்டவரே. கவனமாய் கேட்டு அதன்படி நடந்து எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. நீர் தந்திருக்கிற அந்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பரிசுத்த ஆவியினுடைய ஆண்டவரே அந்த வரங்களையும் நாங்கள் உதாசீனப்படுத்திடக்கூடாதப்பா. அதை இன்னுமக்காக பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. நீரே தொடர்ந்து நடத்தும், கிருபையை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.